என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி செதுக்கி ஒரு படத்தை எடுத்து வச்சா ஏஏ அப்படிங்கிற பேர்ல செதைச்சு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு பயங்கர கோபத்தோட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு தனுஷ். என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை பார்த்துருவோமா? நடிகர் தனுஷ், சோனம் கபூர் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் ராஞ்சனா 2013 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. நீங்க கூட தமிழ்ல அம்பிகாபதி அப்படின்னு இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படம் அந்த டைம்ல நிறைய விஷயங்களை பேசப்பட்டுச்சு. குறிப்பா சொன்ன அப்படின்னா அந்த படத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா பெரிய பாயோட மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த படத்தோட பிஜிஎம்ஸ் தான் நிறைய பேருடைய ரிங்டோனா இருக்கு. அந்த படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தா கூட அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்தோடைய கிளைமேக்ஸை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பல பேர் சொல்ற இந்த சூழல்ல தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை. ஆனா அப்படியே ரீரிலீஸ் பண்ணாம ஏஐ மூலமா அந்த படத்தோடைய கதையவே அப்படியே மாத்தி கிளைமேக்ஸை மாத்தி இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் தனுஷுக்கும் சரி படக்குழுக்கும் சரி பயங்கரமான எரிச்சலை உண்டாக்கி இருக்கு. ஸோ இது குறித்து அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஞ்சனா படத்துடைய ரீரிலீஸு இந்த பயங்கரமா கோவடைய வச்சிருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆக்கியிருக்கு. ஏன்னா இந்த ஏஐ மூலமா கிளைமேக்ஸ் ஆல்டரேட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன படத்தில், அதாவது ஒரிஜினல் வெர்ஷனில் அந்த எண்டிங் தான் இந்த சோலை டச் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆனால் நான் படத்துக்கு முதல்ல சொன்னேன் மாற்றாதீங்கன்னு. ஆனால் என்னுடைய விஷயத்த அப்ஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக புரியலை. இந்த படத்துக்கு நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் ஆகலை, இந்த கதைக்காக நாங்கள் ஒர்க் பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் ஏஐ மூலமாக பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். குறிப்பாக ஆர்ட்டுக்கும் சரி ஆர்டிஸ்டுக்கும் சரி இது தப்பான விஷயமா போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கதை சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அந்த இன்டெகிரிட்டியை கெடுக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஏதாவது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா இது பல விஷயங்களுக்கு தவறான முன்னுதாரணமா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தனுஷ். இந்த அறிக்கையை பார்த்துட்டு பல பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. குறிப்பா படம் பார்த்துட்டு வந்த ஃபேன்ஸும் சரி, அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் நாங்கள் படமே பார்க்க வந்தோம், வேற ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.